பா அமேசிங் பா. சிஎஸ்கேனா சிஎஸ்கே தான் அல்டிமேட் பியூட்டிஃபுல். தோனி வந்து கலக்கிட்டாரு. அவரோட அந்த விக்கெட் கீப்பிங் எல்லாம் அவரோட அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த வயசுல அவர் இப்படி விளையாடுறாரான்னு இருக்கு. கண்டிப்பா அவர் இன்னும் எல்லா வருஷம் ஐபிஎல் கண்டிப்பா விளையாடணும். அவருக்காகவே நாங்க மேட்ச் பார்க்க வந்தோம். பாக்கெட் டைனாமேட்னு வாங்க பாத்தீங்களா, டக்குன்னு பட்டுன்னு வெடிக்கும். 19 பால் 46 ரன் தெரிக்க விட்டாரு. முக்கியமா மத்திசா பத்திரன் அவனுக்கு மாங்க அடிக்கிறாரு. பவுலிங் போட சொன்னா மண்டையில ஏத்துறாரு. ஒருத்தனை அல்லோட தான் வரான். டெவாட்டியாக்கு போட்டார் ஒரு பால், அவன் உருண்டான். அந்த அளவுக்கு இருந்தது. தூபே வந்து 6 மிஷன் பா, வேற லெவல். அப்படியே ஃபர்ஸ்ட் வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் 2 6 இருக்கு, வேற லெவல்ல இருந்துச்சு, சொல்ல வார்த்தையே இல்ல. வாங்க பேசிக்கலாம், கேட்ட பேசிக்கலாம். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம். 7825-806-806. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். கிரவுண்டில் யார் விளையாடினாலும் மொத்த ஆடியன்ஸும் ஒருத்தருக்காக தான் வந்தாங்க. அந்த ஆட்ட நாயகன் எம்எஸ் தான். தலைக்காக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். அவர் அந்த ஒரு கேட்ச் எடுத்தது வந்து அது செம்மையாக தலைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு வாவ் ஃபேக்டர். அப்படியே ஹோல் ஸ்டேடியமும் வந்து அப்படியே அதிருச்சு அந்த கேட்ச். தூபே சூப்பராக விளையாடினார். ஒரே 6-4 பறந்தது. தூபே வந்து எதுக்கு அவரை வந்து எடுத்தாங்களோ அந்த ஒர்க்கை வந்து நல்லா ப்ரூவ் பண்ணார். ரச்சின் வந்து சூப்பராக விளையாடினார். அவரோட செகண்ட் மேட்ச் இது, ரொம்ப நல்லா விளையாடினாரு. ஹாஃப் செஞ்சுரி எதிர்பார்த்தோம், பட் தென் இட் வாஸ் அ லிட்டில் டிசப்பாயின்மெண்ட் அங்கே. பட் அவரும் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு. எல்லாமே ஹோல் டீம், இது வந்து ஒரு பெரிய ஒரு டீம் எஃபர்ட் மாதிரி இருந்தது. சூப்பர் மேட்ச். நாங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கரம், வேற லெவலில் இருந்துச்சு. தோனி வந்து கலக்கிட்டாரு. அவரோட அந்த விக்கெட் கீப்பிங் எல்லாம் அவரோட அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த வயசுல அவர் இப்படி விளையாடுறாரான்னு இருக்கு. கண்டிப்பா அவர் இன்னும் எல்லா வருஷம் ஐபிஎல் கண்டிப்பா விளையாடணும். அவருக்காகவே நாங்கள் மேட்ச் பார்க்க வந்தோம். அது விளையாட ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவரோட விக்கெட் கீப்பிங் பாடு சூப்பர். ரித்துராஜ் கைக்வாடு கேப்டனாக இருந்தால் கூட இவரோட அந்த கைடன்ஸ்லாம், அவரோட பிளேஸ்மெண்ட் வச்ச விதம் தான் சூப்பரு. அதே மாதிரி ஒவ்வொரு போலிங் போடும்போதும் அந்த கேட்ச் பிடிச்ச விதம், அவரோட பிளேஸ்மெண்ட் நிறுத்த வச்சதுனால அந்த பர்ஃபெக்ட் கேட்ச் பிடிக்க முடிஞ்சது. சூப்பர். தோனினால தான் இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சோம். எங்கேயோ போயிட்டோம். சிஎஸ்கே தான் சூப்பர். பாய். நான் நீட் கிளாஸ்லேருந்து டைரெக்டாக இங்கே வரேன். இந்த மேட்ச்க்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக குமுதம்க்கு ஒரு அமுதமான ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு. சிஎஸ்கே தான் வந்து ஃபைனல்ஸ் ஜெயிக்கும். தலை என்னதான் கேப்டன்ஷிப்பில் இல்லைனாலும் அவர் ஒவ்வொரு ஃபீல் பண்ணும் போது லைக் ஃபீல்டிங்கில் சும்மா வேற லெவல், சும்மா வேற லெவலில் பண்ணிட்டார். வார்த்தையில சொல்றதுக்கு. கேப்டன்ஷிப்ல இல்லைனாலும் தலை தாங்க. அவர் அவர் பிடிச்ச கேட்ச் இருக்கே, சொல்ல வார்த்தையில. கண்டிப்பா இந்த சீசனும் நமக்கு தான் கப். அவர் வந்து தலை வந்து சிங்கிளா தான் வருவார். அவர் கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல வந்து ஆடுவார் பாருங்க. தூபே வந்து 6 மிஷன் பா, வேற லெவல். அப்படியே ஃபர்ஸ்ட் வந்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் 2 6 இருக்கு, வேற லெவல்ல இருந்துச்சு, சொல்ல வார்த்தையே இல்ல. சிஎஸ்கேனா சிஎஸ்கே தான் அல்டிமேட் பியூட்டிஃபுல். அதுவும் தோனி புடிச்சார் பாருங்க கேட்ச். என்ன கேட்ச், 42 வயசுல அந்த ஃபுல் ஸ்ட்ரெச். அதுவும் பேட்டிங் பவர் பிராண்ட். யார் உள்ள வந்தாலும் அடிக்கிறானுங்க. போலர்ஸ் எல்லாம் ஏடா போடுறான் ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த கப்பு சிஎஸ்கே தான். அமேசிங். அதை தாண்டி நின்று டாஸ் பண்ணி ஏன் வந்து கில்லு போலிங் போட்டாருன்னு தெரியல. ஏன்னா பேட்டிங் பிச்சு நல்லாவே தெரியும். ஃபண்டாஸ்டிக் ஆனாங்க. என்ன ஸ்கோர், பியூட்டிஃபுல். ஒர்த் மணி ஸ்பெண்டிங் ஃபார் திஸ் மேட்ச். கப்பு சிஎஸ்கேக்கு தான். தோனியை காட்டுறாங்க டிவியில். அமேசிங். ஹோல் க்ரௌடு ரோர் பண்ணுது. என்ன கேட்ச், ஃபீல்டிங். ரஹானே பிடிக்கிறாரு. அந்த ரச்சின் கட்சியில் ஒரு கேட்ச் பிடிச்சாரு. என்ன கேட்சியா, அமேசிங். தோனி பேட்டிங் விளையாடுறது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப இது. இன்ஃபேக்ட் அவுட் ஆகிட்டு போகிறவங்களுக்குலாம் கிளாப் பண்ணுறாங்க. தோனி வருவாரான்னு. தட் இஸ் ரியலி டிசப்பாயிண்டிங். அவர் வந்து ஒரு பால் அன்னி டொக்கு வச்சா கூட போகிறோம், அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் இருந்தது. பட் எனிவே இவ்வளோ ஃபயர் பிராண்ட் பேட்டிங் இருக்கும்போது தோனி வராதது வந்து ஓகே, தட் இஸ் அதர் சைட் ஆஃப் இட்.
அதுல அதுல ஒரு ஃபர்ஸ்ட் பேட் அதுல பேட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரச்சின் ரவீந்திரா தெரிக்க விட்டாருங்க. ஐயோ அது பாக்கெட் டைனாமேட்னு வாங்க பாத்தீங்களா, டக்குன்னு பட்டுன்னு வெடிக்கும். 19 பால் 46 ரன் தெரிக்க விட்டாரு. ஃபியர்லெஸ் பேட்டிங். அடி பறக்குது பாலு. ஜிடிலாம் ஐயோ ஏன் சென்னையோட விளையாடுறோம். முக்கியமா மத்திசா பத்திரன் அவனுக்கு மாங்காய் அடிக்கிறாரு. பவுலிங் போட சொன்னோம், மண்டையில ஏத்துறாரு. ஒருத்தனை அல்லோட தான் வரான். டெவாட்டியாக்கு போட்டார் ஒரு பால், அவன் உருண்டான். அந்த அளவுக்கு இருந்தது. முக்கியமா 6வது கப் எழுதி வச்சுக்கலாம் சிஎஸ்கேக்கு தான். அடிச்சு சொல்லுவேன். எந்த ஒரு ஆளும் அந்த மாதிரி இருந்தது இல்ல. 6வது கப் வரைக்கும் வாங்கி போவார் தோனி. அமேசிங் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபண்டாஸ்டிக். வாங்க பேசிக்கலாம், கேட்ட பேசிக்கலாம். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க. பேசிக்கலாம் 7825-806-806. PGP Marine Kingdom, Chennai. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.